ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பெரிய பெரிய யூடியூபர்களோட ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் செல்வா டெக் சேனல் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பெரிய யூடியூபர்கள், அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்து நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய யூடியூபர் வரையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வராது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் என் சேனல் டெர்மினேட் ஆயிருச்சு, டெலீட் ஆயிருச்சு, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு அடிப்படை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லையோ எதுலேயோ ஒன்றில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நீங்கள் உங்கள் சேனல் டெலீட் ஆகுது ஆகலை, அந்த சேனலோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணி வச்சு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் சேனல் ஒரு வேளை டெர்மினேட் ஆனாலோ உங்கள் சேனல் டெலீட் ஆனாலோ அந்த சேனலை ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா அந்த லிங்க் இல்லாமல் டெர்மினேட் ஆன உங்கள் சேனலை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் சின்ன சேனலாக இருங்க, பெரிய சேனலாக இருங்க, எல்லாருமே உங்கள் சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை பின்ன உங்கள் சேனலுக்கு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த லிங்க் தான் உங்கள் சேனலையே காப்பாற்றும். ஓகேங்களா? ஓகே, பெரிய யூடியூபர்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே 2 சேனல் வச்சுருப்பாங்க. பெரிய யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சேனல் வச்சுருப்பாங்க. அது ஃபேஸ் காமிச்சு பேசுகிற சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ் காமிக்காமல் இருக்கிற சேனலாக இருக்கட்டும். ஏன்னா 2 சேனல் வச்சுருந்தா தான் ஒரு சேனலுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, இந்த சேனல் டெர்மினேட் ஆயிருச்சு, டெலீட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த 2 சேனல் சப்ஸ்கிரைபரையும் கொலாபரேஷன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சேனலில் உள்ளவங்களை அந்த சேனலில் பார்க்க வைக்கணும், அந்த சேனலில் உள்ளவங்களை இந்த சேனலில் பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு சேனலுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அடுத்த சேனல் மூலமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியும், நம்ம சொல்ல வேண்டிய தகவலை கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக போய் பக்கத்து சேனல்ல எல்லாம் போய் கடன் கேட்டு போய் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட், அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ எல்லா பிக் யூடியூபரையுமே பாருங்கள், 2 சேனல் கம்பல்சரி வச்சுருப்பாங்க. 2 சேனல் வச்சு இல்லாத பிக் யூடியூபர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்களோ அல்லது அவங்கள சார்ந்தோ 2வது சேனல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களே டைரெக்டாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவங்க மூலியமாக அவங்கள சார்ந்து 2வது சேனல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தீங்கன்னா இப்போவே அதற்கான அடிப்படை தகுதிகளை வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 2 சேனல் ரன் பண்ண பழகிக்கோங்க. இப்போத்துலேருந்தே உங்களுக்கு 10 சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், 5 சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. 2 சேனல் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண, ரன் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு சேனலுக்கு ஒரு பிரச்சனை நடந்து டெர்மினேட் ஆனால் கூட மறு சேனல் மூலமாக உங்களுடைய சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி மறுபடியும் அந்த சேனலை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதுதான் பெரிய யூடியூபர்களோட ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.